இங்கே ஒரு பொண்ணுக்கு பர்த்டே. தன்னோட பர்த்டேக்கு தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் ஒரு பார்க்குக்கு வர வச்சு பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுறா இந்த பொண்ணு. அப்போ எல்லாருக்கும் ஏதாச்சும் கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்காகவும் மியூசிக் கான்சர்ட் போகிறதுக்கு இவ செலவுலேயே டிக்கெட் வாங்கி அவங்களை கூப்பிட்டு போகிறதுக்கு தன்னோட பாய் ஃப்ரெண்டோட உதவியோட ஒரு பஸ்ஸையும் அரேஞ்ச் பண்ணியிருக்கா. அந்த பஸ் பார்க்கவே ஒரு மாதிரி க்ரீப்பியாக இருக்குது. அதனால் இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்த பஸ்ஸை வியந்து பார்க்க, அது ஒன்றும் இல்லை, இது என் மாமாவோட பஸ், அவர் இந்த மாதிரி தான் இதை டெக்கரேட் பண்ணுவார் அப்படின்னு இந்த பொண்ணோடைய அந்த பாய் ஃப்ரெண்ட் வந்து பதில் சொல்ல, அது மட்டும் இல்லாமல் இந்த பஸ்ஸை ஓட்டுறதுக்கு தான் கூட வரதுக்கும் தன்னோட ஒரு ஃப்ரெண்டை கூப்பிட்டு வந்திருக்கான். அவன் வந்து ஒரு எக்ஸ் சோல்ஜர் போல, யார்கிட்டயும் பெருசா ஜெல் ஆகல. பட் இருந்தாலும் அவனோட உதவியோட எல்லாரும் சேர்ந்து அந்த மியூசிக் கான்சர்ட்டுக்கு இந்த பஸ்ல பயணம் மேற்கொள்ள நல்ல ஆடலும் பாடலுமா சந்தோஷமா இந்த டிராவலை ஸ்டார்ட் பண்றாங்க. அப்படி இவங்க போயிட்டு இருக்கும் போது ஒரு இடத்துல கேஸ் ஃபில் பண்ணிடலாம், அது மட்டும் இல்லாம தேவையானதெல்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடையோர நிறுத்த, அங்க இருந்த ஒரு 2 பேர் இந்த ஃப்ரெண்ட்ஸ் கும்பல்ல இருந்த 2 பொண்ணுங்க கிட்ட வம்பு பண்ண வாய் சண்டை கை சண்டையாகி அடித்தடியா மாறிடுது. பட் இருந்தாலும் இந்த ஃப்ரெண்ட்ஸ் குரூப் தான் கொஞ்சம் வந்துட்டு அப்பர் ஹேண்டா இருந்தாங்க. ஸோ அதனால அந்த வம்பு பண்ணவங்களை அடிச்சுட்டு இவங்க பஸ் எடுத்துட்டு வரும்போது அடிப்பட்டவனுங்க பயங்கர கோவத்துல இருக்காங்க. அவங்களுடைய ட்ரக்கு பயங்கர ஹெவியான ட்ரக்கு, அதனால பஸ்ஸை வந்து அடிக்கடி முட்டி அட்டகாசம் பண்ணி இவங்களை தொந்தரவு படுத்த ஒரு லிமிட்டுக்கு மேல கோவப்பட்டவனுங்க கன் எடுத்து சுடவும் ஆரம்பிச்சிடறாங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இவங்க கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியாம பஸ் போயிட்டு இருந்த ரூட்ல இருந்து பஸ் வேற ஒரு ரூட் பக்கமா திருப்ப அவங்க நேரா போயிட்டாங்க. இவங்க வளைஞ்சு வேற ரூட் பக்கம் வந்துட்டாங்க. போனவங்க திரும்பி வந்துருவாங்களோன்னு சொல்லிட்டு வேக வேகமா வந்து பஸ்ஸை ஓட்டிட்டு வந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு அப்புறமா நிறுத்தி பார்த்தாதான் இவங்க வழி மாறி வந்துட்டதே உங்களுக்கு தெரியுது. போலீஸை கூப்பிட்டா போலீஸ் தேவையில்லாத பிரச்சனை பண்ணி கான்சர்ட் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இவங்களுக்கு கிடைக்கிற மேப்பை யூஸ் பண்ணி தொடர்ந்து வந்த வழியிலேருந்து திரும்பி போகாம மேற்கொண்டு இந்த வழியிலே போலான்னு சொல்லிட்டு ஒரு தப்பான வழிபாதையை இந்த நண்பர்கள் எல்லாம் தேர்ந்தெடுக்க பயணம் போக போக கான்சர்ட்டுக்கு போக முடியல. ஒரு காட்டுக்குள்ளதான் போறாங்க. காட்டுக்குள்ள போக இருட்டும் ஆகுது. இருட்டாக எதையோ போய் முட்டுறாங்க. பஸ் நின்னுடுச்சு. அப்படி பஸ் நின்னதுக்கு அப்புறமா கண்ணுக்கே தெரியாத ஒண்ணு இவங்களை பயங்கரமா வந்து பந்தாடுது. சீட் எட்ஜில் உட்காந்து பாக்குற மாதிரியான ஒரு ஸ்கிரீன் பிளேவோட பயங்கர திகிலோட என்ன தந்த அமானுஷம் இந்த பஸ்ல போன இந்த ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் என்ன ஆச்சு அப்படின்ற ஒரு கேள்விக்குறிக்கு கிளைமேக்ஸ்ல பதிலும் கொடுத்திருப்பாங்க. இந்த படத்தோட முழு கதையை என்னுடைய சேனல்ல சொல்லியிருக்கேன். ஸோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட்ல தரேன். இன்கேஸ் டிஸ்கிரிப்ஷன்ல ஒர்க் ஆகல அப்படின்னா சேனல் பேஜில் போய் விசிட் பண்ணுங்க. ரீசெண்ட் அப்லோடட் வீடியோஸ்ல இதை பார்க்கலாம்.